அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உழவன் செயலி தமிழக அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இது நமக்கு கரண்ட் அஃபேர் ரிலேட்டட்லேயும் சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டட்லேயும் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உழவன் செயலி பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம மேக்ஸிமம் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி குரூப் 2 மெயின்ஸுக்கு வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். பார்த்தோன்னா உழவன் செயலி தமிழக அரசால் 2018 தான் முதல்ல தொடங்கப்பட்டது. எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா 2018 தமிழக அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த உழவன் செயலி. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விவசாயிகளுக்கு தினசரி வாழ்க்கையை எளிதாக்கவும், பயிர் காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை விவசாயிகளுக்கு உடனடியாக தெரிவிக்கிறதையும் நோக்கமாக கொண்டது தான் இந்த உழவன் செயலி. இது பார்த்தோன்னா முதல்ல 9 சேவைகளை தான் விவசாயிகளுக்கு வழங்கிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 22 சேவைகளாக இப்போ விவசாயிகளுக்கு வழங்கிட்டு இருக்கு இந்த உழவன் செயலி. இதுதான் இந்த உழவன் செயலியோட ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது. இது எந்த விதமான என்னென்ன சேவைகள் வழங்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். அதாவது மானிய திட்டம் தொடர்பான முன்பதிவு. அதாவது விவசாயிகள் நமக்கான மானியங்கள் தேவைப்படுது, அதுக்கான என்னென்ன திட்டம் இருக்குது அப்படிங்கிற சம்பந்தமான ஒரு முன்பதிவு இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பயிர் காப்பீடு விவரங்கள், பயிர் காப்பீட்டுக்கான விவரங்கள் பற்றியும், விவசாய உபகரணங்கள், விவசாய பொருட்களான அதுக்கூட உபகரணங்கள் தொடர்பான எல்லாமே இது மூலமாக தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல், அரசு மற்றும் தனியார் நிலையங்களில் உள்ள விதை மற்றும் உரங்களின் கையிருப்பு, அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய விதை மற்றும் உரங்களோட கையிருப்பு பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து சந்தை விலை நிலவரம். அதாவது அப்பப்போ இருக்கக்கூடிய சந்தை விலை, என்னென்ன விலையில் இருக்குது, விவசாய பொருட்களாக இருக்கட்டும், உபகரணங்களாக இருக்கட்டும், அதோட சந்தை விலை நிலவரம் பற்றியும் ஃபுல் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் வானிலை அறிவுரைகளும், அணை நீர்மட்டம் மற்றும் வேளாண் செய்திகள் போன்ற எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இயற்கை பண்ணை பொருட்கள் பற்றியும் நம்ம அது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வேளாண் பட்ஜெட் உள்ளிட்ட 22 சேவைகளை இந்த உழவன் செயலி நமக்கு வழங்கிட்டுருக்கு. ஓகேங்களா? இது நமக்கு உழவன் செயலி என்னென்னு பார்த்தோன்னா, நமக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோனில் அதில் ஒரு ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம அந்த உழவன் செயலியை செயலிறக்கம் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம அதில் நம்மளோட தொடக்க விவரங்கள் எல்லாமே கொடுத்து அதன் மூலமாக உழுகக்கூடிய என்னென்ன சேவைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டேட்டாவும் அதில் கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதுதான் உழவன் செயலி. ஓகேங்களா? உழவன் செயலியில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.